வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண போலீஸ் முறைமை சாத்தியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கருத்து. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை யாழ் ஆயர் இல்லத்திற்கு விஜயம். தேர்தல்களை பிற்போடும் விடயத்திற்கு உடன்படப் போவதில்லை என ரோகிதாபே குணவர்த்தன எம்பி தெரிவிப்பு. ரயில் லோகோமோட்டிவ் சாரதிகள் தொழிற்சங்கத்தினரின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நிறைவு. முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கோரி இன்று மீனவர்கள் போராட்டம். வவுனியா புதிய வேலர் சின்ன குளத்தில் வீட்டின் சுவர் வீழ்ந்து குழந்தை உயிரிழப்பு. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் புதிய கட்டடத் தொகுதியில் நிர்வாகப் பணிகள் ஆரம்பம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. மாகாண போலீஸ் முறைமை சாத்தியம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். 13ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தில் போலீஸ் அதிகாரம் மாத்திரமே செயற்பாட்டில் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பிலான இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை மாறுபடும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. காரணம், பெரும்பான்மை பலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அயல் நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையையே அவர்கள் பின்பற்றுகின்றனர். அந்த கொள்கையில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. தேர்தல் காலத்தில் 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறுவர். 13ஆம் திருத்தத்தில் போலீஸ் அதிகாரம் மாத்திரமே இன்னமும் வழங்கப்படாதுள்ளது. போலீஸ் அதிகாரம் என்னும் விடயம் இந்தியாவினால் முன்வைக்கப்பட்ட விடயமாகும். போராட்ட காலத்தில் தமிழ் இளைஞர் யுவதிகள் அரசியல்வாதிகளுக்கு சிங்கள போலீசார் தாக்குதல் நடத்தினர். இத்தகைய பின்னணியில் போலீசார் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த விடயம் கொண்டுவரப்பட்டது. தமிழ் மக்களுக்கு சேவையை வழங்கும் நோக்கிலுமே இந்த விடயம் முன்வைக்கப்பட்டது. அதற்காக போட்டி அடிப்படையில் தமிழ் இளைஞர் யுவதிகளும் போலீசில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த விடயங்களே போலீஸ் அதிகாரத்தின் உள்ளார்ந்த விடயங்களாகும். அதற்கு மாறாக மாகாண போலீஸ் முறைமை என்பது தற்போது சாத்தியமற்றதொரு விடயமாகும். ඔවුන් ඉදිරිපත් වුණා පහුගිය කාලේ රුසියා යුක්‍රේන යුද්ධය, පැලස්තීනය. அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பங்களாதேஷ் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கும் இடையில் இன்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு புதுடெல்லியில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி இந்திய வெளிவிவகார அமைச்சரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையில் சந்திப்பொன்று புதுடெல்லியில் இடம்பெற்றுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். இந்த நிலையில் ஜனாதிபதி இன்று காலை ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை யாழ் ஆயர் இல்லத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை யாழ் ஆயர் இல்லத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். இச்சந்திப்பில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி யோசப்தாஸ் ஜெபரட்னம் அடிகளார் கலந்து கொண்டிருந்தார். இவருடன் மறைக்கோட்ட முதல்வர்கள் அருட்தந்தையர்கள் ஆகியோரும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சந்தித்து கலந்துரையாடினர். 13வது திருத்தம், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை, பொது வேட்பாளர் தெரிவு போன்ற விடயங்கள் தொடர்பில் அருட்தந்தையர்களின் வினாக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதிலளித்தார். இதேவேளை யாழ் மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அலுவலகத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட யாழ் மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று சந்தித்தார். அரசாங்க வேலைவாய்ப்பு அல்லது சுயதொழில் செய்வதற்கு சலுகை அடிப்படையிலான கடன் வசதியை செய்து தருமாறு யாழ் மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தனர்.
வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட 4000 வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளனர் எனவும் குறித்த பட்டதாரிகளுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு அல்லது சுயதொழில் செய்வதற்கு சலுகை அடிப்படையிலான கடன் வசதியை செய்து தருமாறும் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தனர். குறித்த பிரச்சினை தொடர்பில் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கொற்றாவத்தை அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறையை சஜித் பிரேமதாச இன்று திறந்து வைத்தார். நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையிலான குழுவினர் பாடசாலை சமூகத்தினரால் வெற்றிலை கொடுக்கப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டனர். பிரபஞ்சன் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் தொலைக்காட்சி 5 கணினிகள் இதன்போது பாடசாலைக்கு வழங்கப்பட்டன. பிரபஞ்சன் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை வசதிகள் மற்றும் பாடசாலை பேருந்து வழங்கும் வேலை திட்டங்களில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டார். எதிர்வரும் 13ஆம் திகதி வரை யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை வசதிகள் வழங்கும் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவரால் யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்ட திறன் வகுப்பறை இன்று மதியம் திறந்து வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச கட்டடத்தை திறந்து வைத்தார். விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு பேண்ட் இசை அணிவகுப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டு வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. கல்லூரி அதிபர் ராஜலட்சுமி சுப்பிரமணிய குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், MA சுமந்திரன், ஐக்கிய மக்கள் சக்தியின் உப செயலாளர் உமாச்சந்திர பிரகாஷ், ஐக்கிய மக்கள் சக்தியின் நல்லூர் அமைப்பாளர் கிருபாகரன், வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளர் மு சதாசிவம், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆட்சியாளர்கள் தமக்கு ஏற்றாற்போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாட்டின் ஆட்சியாளர்கள் தமக்கு ஏற்றாற்போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கான தேசிய மாநாடு மகரகமுவில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக அரசாங்கத்தை சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் கடும் அழுத்தங்களை விநியோகித்துள்ளனர். அரசியலின் இரு துருவங்களை சேர்ந்தவர்களும் மிரட்டல்கள் உட்பட பல வழிகளில் அழுத்தங்களை கொடுத்தனர். அரசாங்கம் இந்த தீய நோக்கம் கொண்ட நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். தற்போதைய ஆட்சியாளர்கள் தமக்கு ஏற்றாற்போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கின்றனர். டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமை, ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டமை உள்ளிட்டவற்றை உதாரணமாக கூறலாம். பல்வேறு கொலை சம்பவங்களில் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டுள்ளது. எனினும் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் குற்றவாளிகள் வெளிக்கொணரப்படவில்லை. இதேவேளை முன்னாள் சிரேஷ்ட பிரதேச போலீஸ் மா அதிபர் ரவி செனவரட்னவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிஷேகரவும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்களை பிற்போடும் விடயத்திற்கு உடன்பட போவதில்லை என ரோகித அபேகுணவர்த்தன MP தெரிவித்துள்ளார். தேர்தல்களை பிற்போடும் விடயத்திற்கு கட்சி என்ற வகையில் உடன்பட போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மැතිවරණය நவம்பர் மாசேட்ட பெற இவ்வருடம் தேர்தல் வருடமாகும். அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதத்திற்கு முன்னராக நிச்சயம் நடத்தப்பட வேண்டும். அரசியல் அமைப்பிற்கு அமைய 2 தேர்தல்கள் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களே இவ்வாறு பிற்போடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் என எந்த தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு தயாராகவே உள்ளோம். கட்சி என்ற வகையில் தேர்தலை பிற்போடும் விடயத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தேர்தல்கள் உரிய காலப்பகுதியில் இடம்பெற வேண்டும். ප්‍රස්තාව අනුව අපි මේ වන විට මැතිවරණ දෙකක් කල් තියලා තියෙනවා. இதேவேளை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை வகிப்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு பாரிய சிக்கலை தோற்றுவிக்கும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். මගේ අත්දැකීම් අනුව අවසාන මාස 3 තමයි நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும். நாம் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகவே உள்ளோம். தற்போதைய அரசியல் நிலையை எடுத்து நோக்குவோமாயின் தேர்தல் இடம்பெறவுள்ளதால் கூட்டணி அமைக்கும் விடயங்கள் ஆரம்பமாகும் காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அமைந்திருக்கும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொது வேட்பாளராக வருவதாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அல்லவா? பல கட்சிகள் ஒன்றிணைந்தால் அந்த விடயத்தை மேற்கொள்ள முடியும். கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் கூட்டணியின் சின்னத்தை வெளியிட எதிர்பார்த்துள்ளோம். எனக்கு தெரிந்த வகையில் நீதிமன்றம் விஜய
பிரேமதாச ராஜபக்ஷவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என கூறுகின்றது. ஆனால் இந்த விடயம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு சிக்கலை தோற்றுவிக்கும். அவர்களின் கட்சியை சேர்ந்த ஒருவர் வேறு ஒரு கட்சியில் இணைந்தால் அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. අපේ සහයක දෙන එක තීන්දුව වෙන්නේ අපේ තියෙනවා විශාල ரயில் லொகோமோட்டிவ் சாரதிகள் தொழிற்சங்கத்தினரின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததை அடுத்து பணிப்புறக்கணிப்பை முடிவிற்கு கொண்டு வருவதாக ரயில் லொகோமோட்டிவ் சாரதிகள் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன மற்றும் ரயில் லொகோமோட்டிவ் சாரதிகள் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான இந்த கலந்துரையாடல் போக்குவரத்து அமைச்சில் இன்று இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பதை தொடர்ந்து பணிப்புறக்கணிப்பை முடிவிற்கு கொண்டு வருவதாக ரயில் லொகோமோட்டிவ் சாரதிகள் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. அதற்கிணங்க நாளை காலை முதல் ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பும் என தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. பதவி உயர்வு வழங்காமை, புதிய ஆட்சேர்ப்பில் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி ரயில் லொகோமோட்டிவ் சாரதிகள் சங்கம் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த பணி புறக்கணிப்பை ஆரம்பித்திருந்தது. 5 ரயில் முனையங்களில் 2 முனையங்களை சேர்ந்த 80 ரயில் லொகோமோட்டிவ் சாரதிகள் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்ததுடன் இதனால் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தாதியர்கள், சிற்றூழியர்கள் இன்று மதியம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை தாதியர்கள், ஊழியர்கள் இன்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதிய நேர இடைவேளையின் போது வைத்தியசாலைக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட நபரை கைது செய்யுமாறும் வைத்தியசாலையின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் மாலை 4 மணியளவில் அத்துமீறி நுழைந்த நபர் கடமையில் இருந்த தாதி உத்தியோகத்தர் மீது தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 8ஆம் தேதி நடந்த நிகழ்வு போன்று எங்களோட விடுதியில் அடிக்கடி இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரையில் இதுக்குரிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்குரிய எந்த விசாரணைகளும் இடம்பெற்றதும் இல்லை. இது போன்ற நிகழ்வுகள் இனி வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த பணிப்புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இப்பணிப்புறக்கணிப்பிற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படாதவிடத்தில் நாங்கள் மேற்கொண்டு அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து ஒரு தீவிரமான போராட்டத்தை ஈடுபடுத்த உள்ளோம் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவித்து முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கோரி இன்று முல்லைத்தீவு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கோரி இன்று முல்லைத்தீவு மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை முன்னெடுத்த மீனவர்கள் சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களை கைது செய்யுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரனிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். இதன்போது அரசாங்க அதிபர் கருத்து வெளியிடுகையில் மீனவர்களின் பிரச்சினைகளை அறிவோம் எனவும் விரைவில் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் நேற்று முன்தினம் கிழக்கு மாகாண கடற்படை அதிகாரி மற்றும் உதவி பணிப்பாளருடன் சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். இதனால் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பான 3வது கூட்டம் தொடர்பாக கடற்தொழில் அமைச்சரிடம் கேட்டுள்ளதாகவும் வரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடி இதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் மீனவர்களை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் எனவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய அரசே ஏன் கடல் வளத்தை சுரண்ட துணை நிற்கின்றாய் போன்ற பதாதைகளை ஏந்திய வண்ணம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம், யாழ்ப்பாண மாவட்ட மீனவ கூட்டுறவு சம்மேளன உபதலைவர் அந்தோனிப்பிள்ளை பிரான்சிஸ் ரட்னகுமார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்கள், முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளன மக்கள் என பலர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத தொழில் சம்பந்தமான அமைச்சரை கூப்பிட்டும் சரி, நேவியோடும் சரி, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் சரி அநேகந்தரம் கதைச்சும் இதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் போயிட்டு இதுக்கு ஒரு முடிவை வெகு விரைவில் எங்களுக்கு தந்தத போகணும் அமைச்சர். கடற்தொழில் அமைச்சருக்கு தாழ்மையான வேண்டுகோள், இந்த முல்லைத்தீவில் தடை செய்யப்பட்ட தொழிலை உடனடியாக நீங்கள் நிப்பாட்டணும். ஓரிரு நாளைக்கு இடையில இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தரணும். கடற்படையினரே தாழ்மையுடன் கேட்கிறோம், எங்கட முல்லைத்தீவு மக்களின் வாழ்வாரத்தை எண்ணி எங்களுக்கு சின்ன சுருக்கு வேலை என்றதை உடனடியாக நிப்பாட்டி தரணும். இந்த சட்டவிரோதமான தொழிலை இந்த எங்க தமிழ் மக்கள் எல்லாரும் நாங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். ஒப்பாவில் இருந்து 35 கிலோமீட்டர் தாண்டி இந்த மாத்தவன் பகுதியில இந்த சுருக்கு வேலை மீனை கொண்டு சின்ன கொண்டு போயிட்டு அதுக்கையும் எங்களை தொழிலாளிகளுக்கு நக்கல் நலிவுகள்
இதுவரை எல்லாம் பார்த்துக்கான நாங்க இருக்கிறார் கடத்தல் அமைச்சரிடம் நான் கேட்கிறது உடனடியாக இந்த கொக்குலாவில் சீக்காட்டை போட்டு முகத்து அரசில் செக் பண்ணி செல்வதற்கு ஒரு முடிவெடுத்து தரணும் என இந்த முல்லைத்தீவு மீனவ மக்கள் சார்பில் நான் கோரிக்கையாக இருக்கிறேன். வவுனியா புதிய வேலர் சின்னக்குளத்தில் வீட்டின் சுவர் வீழ்ந்து குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. வவுனியா ஓமந்தை புதிய வேலர் சின்னக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றின் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 2 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. முல்லைத்தீவில் வசிக்கும் சிந்துஜன் தனது மனைவி மற்றும் 2 மாத குழந்தையுடன் வவுனியாவில் உள்ள தனது தங்கையின் வீட்டிற்கு கடந்த 7ஆம் தேதி சென்றுள்ளார். நிகழ்வொன்றுக்காக சென்றிருந்த நிலையில் தங்கையின் தற்காலிக வீட்டில் தங்கியிருந்த போது நேற்று மாலை வீட்டின் உட்பகுதியில் உள்ள கற்சுவர் இடிந்து குழந்தையின் மீது விழுந்துள்ளது. உடனடியாக குழந்தையை மீட்டு வவுனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் குழந்தை உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்ட அரசியல் கட்டமைப்பு செயலிழந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட அரசியல் கட்டமைப்பு செயலிழந்துள்ளது எனவும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான கணக்காளரை கூட நியமிக்க முடியாத அளவிற்கு அரசியல் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இது மாத்திரம் அம்பாறை மாவட்ட பாரம்பரிய தமிழர்களுடைய அரசியல் பொருளா தளபதியை மாற்றும் என்று யாராவது நினைத்தால் முடியாத காரியம். ஆக பொறுப்புள்ள ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராக, பொறுப்புள்ள ஒரு சமூக பற்றாளனாக நான் உங்களிடம் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த புத்தக வெளியிட்டினாலே அம்பாறை வாழ் மக்கள் சிறப்பாக சிந்திக்க வேண்டும். எங்களுடைய சமூக பிரிவினை பிரதேச பிரிவினைகளை மாற்றி எப்படி நாங்கள் திட்டமிட போகிறோம், அடுத்த அரசியல் பாய்ச்சலை, அடுத்த தேர்தல் காலத்தை எந்த மாதிரி தமிழ் மக்கள் அம்பாறையிலே கையாள போகிறோம், அதற்கு எப்படி தமிழ் மக்கள் விடுதலை கட்சியுடைய பங்களிப்பை பெற முடியும், ஏனைய கட்சிகளை எப்படி ஒன்றிணைக்க முடியும் என்கிற ஒரு பொது வேலை திட்டத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தாக வேண்டும். அந்த புள்ளியில் டிஎம்பிபி நிச்சயமாக சந்திக்கும். உங்களுக்கும் இந்த மாகாணத்துக்கும் உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க அரசியல் இயக்கத்தின் பிரதியாக சொல்கிறேன். அந்த கூட்டணிவும் சரியான திட்டமிடலும் தான் லிங்கேஷ் சொன்னது போல அடுத்த 20 வருடத்திலே எங்களுடைய மண்ணை யார் ஆளுவது, யார் அகப்பை பிடிப்பது என்கிற நிலைமைக்கு கொண்டு வரும். அம்பாறை காரைதீவில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எழுதிய ஈஸ்டர் படுகொலை தின மத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் தொடர்பிலான நூல் வெளியீடு நேற்று இடம்பெற்றது. நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான பூ பிரசாந்தன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் காரைதீவு அமைப்பாளர் டி ஞானேந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிறைவேற்று பொறியியலாளர் ஏ லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இதன்போது உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய மாணவ மாணவிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை அம்பாறை ஆலியடிவம்பு பிரதேசத்தில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ள மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருக்கும் 77 மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆலையடிவம்பு பிரதேச செயற்குழு உறுப்பினர் நவநீதன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன், கட்சியின் பொதுச் செயலாளர் பூ பிரசாந்தன், திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் ஆர் உதயகுமார், கோட்டக்கல்வி பணிப்பாளர் க கமல மோகனதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நுவரெலியா தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் பகுதிக்கு தோட்ட வைத்திய அதிகாரி ஒருவரை நியமிக்க கோரி இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. நுவரெலியா தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் பகுதிக்கு தோட்ட வைத்திய அதிகாரி ஒருவரை நியமிக்க கோரி பாடசாலை மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 6 மாத காலமாக தோட்டத்தில் வைத்திய அதிகாரி இன்மையால் மக்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருவதாகவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால் விரைவாக தோட்ட வைத்திய அதிகாரியை நியமிக்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. எங்கள் ஊரில் வைத்திய அதிகாரி 6 மாத காலமாக இப்போ இல்லை. டாக்டர் இப்போ இருந்தார், அவர் பென்ஷனில் வெளியே போயிட்டார். அது வரைக்கும் வைத்திய அதிகாரி ஸ்டேட் மூலியமாக இன்னும் எடுக்கலை. இதுக்கான காரணம் இன்னமும் தெரியலை எங்களுக்கான. இப்போ நாங்களும் போவோம், கொலை கொத்தி போனால் கூட ஸ்டேட் ஆக்கள் போனாலும் அங்கே ஒரு தீர்வு இல்லை. அதே மாதிரி போன கிழமையில் எங்களுடைய பாடசாலை மாணவர் ஒருவருக்கு கொலை கொத்தி இருந்துச்சு. அவர் போயிட்டு அங்கே போயிட்டு பெனண்டோல் 2 மணி தான் கொடுத்தாரு. ஆனால் அவர் இன்னொரு ஆளை தான் போட்டிருக்காங்க. அவரும் இந்த ஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. உரிய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த மக்களுக்கான ஒரு சரியான
தீர்வினை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் முறையான ஒரு வைத்தியர் இதுவரையும் பதவி ஏற்கவில்லை. ஒரு வைத்தியசாலையிலேயே சுமார் கிரேட் வெஸ்டர்ன், ஸ்கல்பா, லூயிசா டிவிஷன், கல்கந்தவத்த போன்ற பிரிவு மக்கள் தனக்கான அன்றாட மருந்து மற்றும் முக்கியமான தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்கின்றனர். ஆயினும் கூட இதுவரை தோட்ட நிர்வாகமும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் சரி இதற்கான எந்த ஒரு பொறுப்பும் ஏற்கவில்லை. இதற்கான ஒரு வைத்தியரை அனுமதிக்கவில்லை. இது மிகவும் பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. அவசர சிகிச்சை அளிக்க வேண்டுமானால் ஒன்றில் இந்துல வைத்தியசாலை அல்லது நுவரெலியா வைத்தியசாலைக்கே கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இது பெரிதும் ஒரு பாதிப்பாக இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.